This video sponsored by BuyMoti shopping app. BuyMoti e-shopping application is the online shopping. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் BuyMoti shopping app. BuyMoti e-shopping application ஒரு ஆன்லைன் ஷாப்பிங். வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு குட்டி கதை பார்ப்போமா? ஒரு 4 நண்பர்கள் ஒரு காட்டு வழியாக பயணம் செய்கிறாங்க. அங்கே ஒரு முனிவர் பார்க்குறாங்க. அந்த முனிவரை பார்த்து வணக்கம் தெரிவிச்சுட்டு, வணக்கம் சுவாமி, நாங்கள் 4 பேர் ரொம்ப சிரமப்படுறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம், உங்களால் எங்களுக்கு உதவ முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இதை கேட்ட அந்த முனிவர் ஆசிரமத்துக்குள்ளே போய் ஒரு 4 மண்வெட்டி கொண்டு வந்து அவங்க கையில் கொடுக்குற. அப்படி இந்த மண்வெட்டி எடுத்துக்கிட்டு இந்த கிராமத்து அருகில் ஒரு பெரிய குளம் இருக்குது. அந்த குளத்தின் கரையில் ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு பக்கத்தில் செம்மண் இருக்குது. அந்த செம்மண்ணை வந்து தோண்டுங்க, அதில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் என்ன கிடைக்குதோ அதை எடுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இந்த 4 பேரும் அந்த மண்வெட்டி வாங்கிட்டு அந்த குளத்துக்கு அருகில் அந்த மரத்துக்கு அடியில் போய் அந்த செம்மண்ணை தோன்றுறாங்க. அப்போ முதல் நபருக்கு ஒரு கொஞ்ச நேரத்தில் தோணுன்னே ஒரு செம்பு நிறைய கிடைக்கிது. உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த மற்ற 3 கூப்பிட்டு, வாங்க இதை நம்ம பங்கிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நாங்கள் வந்து தங்கத்தை தேடி வந்திருக்கிறோம், இந்த செம்பு நீயே எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த முதல் நபர் ரொம்ப சந்தோஷமாக அந்த செம்பை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. அப்புறம் மற்ற 3 தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 2வது நபருக்கு வெள்ளி கிடைக்கிது. அவர் அந்த மற்ற 2 கூப்பிட்டு, வாங்க இதை நம்ம பங்கிட்டு கொள்ளலாம் அப்படின்னு கூப்பிடுங்க. இல்லை நாங்கள் 2 பேரும் தங்கம் தோன்ற வரைக்கும் வரமாட்டோம், நீ வேணால் இதை எடுத்துகிட்டு போ அப்படின்றாங்க. இவர் அந்த வெள்ளியை ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. மீண்டும் இந்த 2 பேரும் அந்த இடத்துல ரொம்ப தோன்றுறாங்க. அப்போ 3வது நபருக்கு தங்கம் கிடைக்கிது. அவர் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமடைகிறார். ஆஹா, கடவுள் என் மேலே ரொம்ப இரக்கம் கொண்டிருக்கிறாரு, நமக்கு வந்து தங்கத்தை கொடுத்துட்டு அப்படின்ட்டு சந்தோஷப்படுறாரு. சரி வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை பங்கிட்டுக்கலான்னு அந்த 3வது நபர் அந்த 4வது நபரை கூப்பிட்றாரு. அவர் வந்து, இல்லை ஃபஸ்ட்டு வந்து செம்பு, இப்போ வெள்ளி, அப்புறம் தங்கம் 3மே கிடைச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் தோண்டினா வைரம் கூட கிடைக்கும், அதனால் இந்த தங்கத்தை நீயே எடுத்துகிட்டு போ, நான் வைரத்தை கிடைக்கிற வரைக்கும் தோண்டி பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே அந்த 3வது நபர் அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு சந்தோஷமாக போயிடுறாரு. இந்த 4வது நபர் இன்னும் மேலும் தோன்றாரு. தோண்டும் போது ஒரு பெரிய ஓட்டை ஒன்று ஏற்பட்டு அந்த ஓட்டைக்குள்ளே போய் விழுந்துடுறாரு. அங்கே கீழே விழுந்து எந்திரிச்சு பார்க்குறாரு. ஒரு மனிதர் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் தலையில் ஒரு சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. அதை பார்த்தவர், என்னங்க உங்கள் தலையில் இந்த சக்கரம் சுற்றிக்கிட்டு அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே அந்த சக்கரம் இவரோட தலையில் வந்து சுற்ற ஆரம்பிக்குது. உடனே அந்த மனிதர் அவர்கிட்ட பார்த்து சொல்கிறாரு, பேராசை பிடிச்சவங்க இந்த குழியில் வந்து விழுந்துடுறாங்க, இந்த பேராசை பிடிச்சவங்க தலையில் இந்த சக்கரம் உடனே வந்து சுற்ற ஆரம்பிச்சிடுது, அப்படி தான் நான் வந்து விழுந்தேன், என்னோடய தலையில் சுற்ற ஆரம்பிச்சிது, இப்போ வேறு யாராவது ஒரு பேராசை பிடிச்சவங்க இந்த குழியில் விழுற வரைக்கும் அந்த சக்கரம் உன் தலையில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நபர் வந்த ஓட்ட வழியாக இவர் மேலே ஏறி மேலே போயிடுறாரு. இப்போ நாம் இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று, பேராசை பெருநஷ்டங்கிறத விட நம்ம வந்து ஒரு இலக்கை நோக்கி வந்திருக்கிறோம் அப்படின்னா அந்த இலக்கை வந்து கடைசி வரைக்கும் அடைய முயற்சி பண்ணணும். அந்த இலக்கை அடைந்துட்டோமா நம்ம இதுவே போதுன்னு அந்த இதுவும் சந்தோஷப்படணும். அந்த வாழ்க்கையை வச்சு நம்ம வாழ கற்றுக்கணும். இல்லை இதுவும் பத்தாது, இதுக்கும் மேலே வேணும் அப்படின்னு ரொம்ப பேராசைப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிறது. இதில் வந்து 2 விஷயம் நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒன்று, பேராசைப்படக்கூடாது, அதேமாதிரி நம்மளுடைய இலக்கு வந்து என்னவோ அதுக்காக நம்ம கடைசி வரைக்கும் முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து. நன்றி, வணக்கம்.